ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன பாட்டில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு பாதி தான் பார்த்தோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால அதை வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ட் 2 எடுத்துருங்க. அதோட கண்டினியூஷன் தான். மீதி இருக்கிற டாபிக் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இதுக்கு அடுத்து வர பாயிண்ட் வந்துட்டு எத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இது கொஞ்சம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். பேட்ரி, எனக்கு பேட்ரி சீக்கிரம் ட்ரைன் ஆக பிடிக்காது. ஸோ அதனாலேயே வந்துட்டு மேக்ஸிமம் பேட்ரி வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ராசஸரு மற்றதெல்லாம் பார்ப்பேன். ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் வெளியே போகிறேன், நான் வந்துட்டு எப்பயுமே லாங் ட்ரைவ் போவேன், நான் எப்பவுமே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன், பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பேட்டரியை வந்துட்டு அதிகமாக இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்க இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு விளாக்லாம் வந்துட்டு போடுறாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு அவங்க உட்காந்துட்டு எனக்கு வந்துட்டு பில்ட் குவாலிட்டி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு வந்துட்டு கேமரா வந்து 200 மெகாபிக்சல் இருக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. நான் போயிட்டு வர வரைக்கும் நடுவில் எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் நான் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு எனக்கு ஆன்லேயே இருக்கணும், நான் கால் பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பேட்ரி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த பேட்ரி கூட இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி வந்துட்டு அது கூட ஒரு ஆடான்னு சொல்லலாம். அந்த டெக்னாலஜியை என்னன்னு கேட்டோம்னா நம்ம வந்துட்டு சார்ஜர் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஃபாஸ்ட்டு குயிக் சார்ஜு, வாப் சார்ஜு, ஊப் சார்ஜு, சூப்பர் ஊப் சார்ஜு, சூப்பர் டாட் சார்ஜ் அப்படின்ட்டு நிறையா பேர் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போது 200 240 வாட்ஸ் வரைக்கும் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. கமர்ஷியலாக இன்னும் வரல. 150 வந்துட்டு கமர்ஷியலாக வந்துடுச்சு. ரியல்மியில் கூட வந்துட்டு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பின்னாடி வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம். டக்குன்னு சார்ஜ் ஆகுது அப்போ வெடிச்சிருமோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்கும். ஸோ அப்படிலாம் வந்துட்டு எதுவும் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அந்த பேட்டரியை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம எவ்வளோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூசேஜ் தேவை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். 150 வாங்கணும் அப்படின்னா அதோட அடாப்டர் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 3000 to 4000 மட்டும் வரும். ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு 50, 65, 67 அந்த வாட்ஸ் இருந்தாவே போதும். ஒரு 1/2 hour வந்துட்டு இருக்க மாட்டிங்களா? 50 வாட்ஸ் 65 வாட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 hour வந்துட்டு இருந்தாவே போதும். என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 50லேருந்து 67 வாட்ஸ் வரைக்கும் போதுமான அளவு தான். 10 minutes இருந்துச்சு அப்படின்னா 30 to 40% வந்துட்டு சார்ஜ் ஆகிடும் 65 வாட்ஸ். ஸோ அது நமக்கு வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ 10 minutes or 20 minutes சார்ஜ் போட்டாவே போதும். ஸோ 150 வாட்ஸு 200 வாட்ஸு அது எப்போ வெடிக்கும்னு வந்துட்டு யாருனாலையும் சொல்லவும் முடியாது. ஏன்னா என்னதான் ரிசர்ச் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாலும் ஒரு சில டிஃபெக்ட் ப்ராடக்ட்ஸ் தான் செய்யணும். இப்போ 18 வாட்ஸ் சார்ஜர் வெடிக்கிறதுக்கும் 15 வாட்ஸ் சார்ஜர் வெடிக்கிறதுக்கும் வந்துட்டு வித்தியாசம் இருக்குல்ல. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு நார்மலாக அந்த வந்துட்டு பிஜிலி வெடிக்கிறதுக்கும் அணுகுண்டு வெடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அந்த வாட்ஸோட கணக்கு அந்த மாதிரி தான். 18 வாட்ஸும் 65 வாட்ஸு 120 வாட்ஸு அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ரீசெண்டாக கூட வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OnePlus சார்ஜர் எடுத்துட்டு பாதி செங்கலே காணும். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு அவங்க 65 வாட்ஸ் கூட கொடுக்கல, அவங்க 30 வாட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கே வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம 50, 65, 67 தான் என்னோட ப்ரிஃபரன்ஸு. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு என்னங்கிறத வந்துட்டு உங்கள் விருப்பம் தான். அது வந்துட்டு ஓகே, உங்களோட விருப்பம் என்னங்கிறதும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க வந்துட்டு உங்களோட விருப்பம் என்னங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யூசர் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது யூஏ அப்படின்னு சொல்லுவோம். நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். யூஐனா வந்துட்டு ரொம்ப இதாக இல்லைங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு வச்சுருக்கோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஓஎஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு ஏதாவது வந்து ஸ்கின் மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொண்டு வரதான் வந்துட்டு யூசர் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கும். நார்மலாக வந்துட்டு ஸ்டாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோலா, கூகுளோட பிக்சல் ஃபோன்ஸ், ஆசஸில் வர இப்போ வந்துட்டு இந்த சிசிடிஸு அது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அந்த மாதிரி தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. வித்து வந்துட்டு அவங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. பிக்சலோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதில் 1-2 ஃபீச்சர்ஸ் வந்துட்டு மற்றதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறையா யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதாவது யூஏ இருக்குது. பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ கலர் வாய்ஸ் வந்துட்டு ஓப்போவில் இருக்குது, ஆக்சிஜன் வாய்ஸ் வந்துட்டு ஒன்ப்ளஸில் இருக்குது, ரியல்மியில் வந்துட்டு கலர் வாய்ஸ் தான், அதே வந்துட்டு ரியல்மி யூஏ அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக. ஆனால் என்ன வந்துட்டு மாற்றினாங்க அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில மெட்டீரியல் டிசைன் மாதிரி தான் வந்துட்டு எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதோட உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸில் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நீங்கள் ஏதாவது வந்துட்டு இல்லை இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆக்சிஜன் இதில் கலர் ஓஎஸ் இல்லை ஆக்சிஜன் ஓஎஸ்ன்னு சொன்னோன்னே ஆக்சிஜன் ஓஎஸ் தனிடா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு திட்டாதீங்க. இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒன்றாயிருச்சு. ஆக்சிஜன் ஓஎஸும் கலர் ஓஎஸும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். இப்போது வந்துட்டு என்னடா கலர் ஓஎஸ் சொல்கிறதுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் ஓஎஸ் சொல்கிற அப்படின்னு வந்துட்டு திட்டாதீங்க. ஏன்னா வந்துட்டு ஒன்ப்ளஸ் வந்துட்டு ஓப்போவோட R&Dக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா ரெட்மியில் பார்த்தோம்னா ரெட்மிலையும் சரி போக்கோலையும் சரி அதில் வந்துட்டு MIUI தான் இருக்குது. விவோவில் பார்த்தோம் அப்படின்னா விவோ ஐக்யூ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபன் டச் ஓஎஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு வந்துட்டு ஒரு சில ஸ்கின்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க, யூஏ கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு எது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே வந்துட்டு பிடிச்ச யூஏ வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். என்னோடது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ஒரு ஸ்டாக்கியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் நினைப்பேன். ஏன்னா அதெல்லாம் பிளாட்வேர்ஸ் இருக்காது, எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இருக்காது, தேவையில்லாமல் வந்துட்டு நம்ம யூஸே பண்ண மாட்டோம், அந்த ஆப்லாம் இருக்கும், தேவையில்லாமல் ஆட்ஸ் வராது. சொல்லப்போனால் வந்துட்டு ரியல்மியில் வந்துட்டு ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆடை, இருந்தாலும் அந்த ப்ரௌசருக்கு வந்துட்டு ஆப்ஷனே கொடுக்கல. ரியல்மியில் வந்துட்டு யாராவது பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் போட்டு விடுங்க. அந்த ப்ரௌசருக்கு வந்துட்டு சும்மா வந்துக்கிட்டு இருக்கு. நான் அதை வந்துட்டு போஸ்டாகவும் பண்ணி பார்த்துட்டேன். சொல்லப்போனால் இப்போ சாம்சங்லாம் வந்துட்டு ஒன் யூஏயில் கூட வந்துட்டு கொடுக்குறாங்க ஆட்ஸு. 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஃபோன் வாங்குறான், அதில் எதுக்குங்க ஆட்ஸு? சரி ஓகே, அது வந்துட்டு கேட்டால் அவங்க வேறு ஏதாவது வந்துட்டு கதை அடிப்பாங்க, ஓகே அதுதான் நம்ம விட்டலாம். இப்போ வந்துட்டு யூஏ பற்றி மட்டும் பேசலாம். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஸ்டாக் தான். ஏன்னா வந்துட்டு அதிகமாக பிளாக்டர்ஸ் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ அதிக ரிசோர்ஸஸ் குடிக்கிறதுக்கான தேவைகளும் இருக்காது, ஸ்பேஸும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இதாகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அது ரிலேட்டடாக வந்துட்டு அதனால் எனக்கு ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வந்துட்டு யூஏ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நான் சொல்ல போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக அப்படிங்கிறது ஒரு சில பாயிண்ட் உங்களுக்கு தோணும். அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்துட்டு 3.5mm ஜாக். என்னடா இது 3.5mm ஜாக்லாம் நார்மல் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போது நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோனில் உங்களுக்கு 3.5mm ஜாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. என்னோடதில் இருக்குது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர்த்துலாம் வந்துட்டு இல்லை. ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு நிறையா ஃபோன்ஸில் வந்துட்டு 3.5mm ஜாக்கெட் தூக்கிட்டாங்க. ஸோ அதையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக தான் இப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூவல் ஸ்பீக்கர்ஸு, இதில் வந்துட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு அந்த மாதிரி சொல்லலாம். ஒன்று வந்துட்டு கீழே பாட்டம் ஸ்பீக்கருக்கும், ஒன்று வந்துட்டு நார்மலாக வந்து இயர்பீஸ் ஸ்பீக்கர்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஸ்பீக்கர். என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு அதுக்கு பதிலாக ரெட்மியில் வந்துட்டு கொடுக்குறாங்க இல்லையா தனியாக வந்துட்டு மைக்கு இல்லை ஸ்பீக்கரு.
ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு அதுவே வந்துட்டு எனக்கு அதுதான் கொஞ்சம் நல்லா வந்துட்டு லவுடாகவும் இருக்கும், கிளியராகவும் இருக்கும். கிளாஸு, வோக்கல்ஸு எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு கிளியராக இருக்கும். ஸோ என்னோடது டியூவல் ஸ்பீக்கர் தான், நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இயர்பீஸ் வந்து சவுண்ட் வந்துட்டு கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சிலர் எதிர்பார்ப்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கணும். மெயினாக 3.5mm ஜாக் இல்லாமல் நிறையா பேர் வந்துட்டு பாடுபட்டுருக்காங்க. மெயினாக வந்துட்டு பப்ஜி பிளேயர்ஸ், பப்ஜி இல்லையா, பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ் இப்போ அதுவும் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அது பிஜிஎம்ஐ ரிலேட்டடாக வந்துட்டு ஏதாவது அந்த பேண்ட் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்துட்டு மேக்ஸிமம் அதை வந்துட்டு என்னங்கிறத ரிசர்ச் பண்ணி நான் வந்துட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அந்த ஸ்பெஷல் பாயிண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே சொல்கிறானே, அந்த ஒரு இன்னும் மட்டும் சொல்லலையே, அதுதான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நிறையா பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேணா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ஸ்பெஷல் பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைஸ். அந்த ப்ரைஸு தான் இதில் நம்ம எதெல்லாம் வந்துட்டு பார்க்குறோமோ அதில் வந்துட்டு நம்ம எந்த கேட்டகரிக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெரியும். இப்போ பேசிக்காக வந்துட்டு ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு 2K டிஸ்பிளே அதெல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. 5000 mAh எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு 65 வாட்ஸு 120 வாட்ஸு அடாப்டர் வந்துட்டு நம்ம வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில காம்ப்ரமைஸ்லாம் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு நிற்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரைஸ் தான். ஸோ நமக்கு வந்துட்டு என்ன ப்ரைஸு அப்படின்னு யோசிச்சுட்டு, ஸோ நமக்கு என்ன வந்துட்டு முக்கியமாக தேவை. எனக்கு வந்துட்டு கேமிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு டியூவல் ஸ்பீக்கர்ஸு வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு நல்ல டிஸ்பிளே, ப்ராசர் வந்துட்டு ஒரு நல்ல டீசெண்டான ப்ராசர், இது இருந்தால் போதும். வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் நடந்துக்கிட்டோ இல்லை வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டோ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு போய் கேம் விளையாட போகிறதில்ல. எப்படின்னா ரூமில் தான் உட்காந்து ஒரு நல்ல செட்டப்போடு வந்துட்டு கேம் விளையாடுவீங்க. அதனால் வந்துட்டு சார்ஜிங்க்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நீங்கள் இதெல்லாம் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ ஒரு 20,000 வந்துட்டு ப்ரைஸ் டேக் வச்சுருக்கீங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன மாதிரியே ஒரு பெஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ 20,000 கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-15 ஃபோன் இருக்கும். இப்போ வந்துட்டு மாதத்துக்கு ஒரு 10 ஃபோன் லான்ச் ஆகுதுங்க. அதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 3-4 ஃபோன் வந்துட்டு உங்களோட கேட்டகரிக்குள்ளே வந்துடும் எப்படி இருந்தாலும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம எது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும், வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பெஷல் பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். ப்ரைஸ் தான் வந்துட்டு மீதி முன்னாடி சொன்ன எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணும். ஸோ இல்லை எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஐஃபோன் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஐஃபோன் 11 அந்த சீரீஸ் வந்து பார்த்தோம்னா பேட்டரி பேக்கப் சூப்பராகவே இருக்குது. இன்னுமே வந்துட்டு ஐஃபோன் 14 வந்துட்டு அந்த நாட்ச்லாம் தூக்க போகிறதா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபில்டு ஷேப்பும் வந்துட்டு நாட்ச்லாம் வரப்போதான், குட்டியாக நாட்ச் ஒன்று வரப்போதான். அது வருதா இல்லையாங்கிறது பார்ப்போம். ஏன்னா 13 சீரீஸ்னு சொன்னாங்க, வரல. ஸோ 14 சீரீஸில் வந்துட்டு கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஸோ அது வந்துட்டு அடுத்து வந்துட்டு இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஐஃபோன் சம்மந்தமாக வந்துட்டு இப்போ நடக்கும் செப்டம்பர், ஐ திங்க் செப்டம்பரில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஏன்னா நிறையா தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி ஒரு தனியாகவே வந்துட்டு ஒரு வீடியோ. ஓகேங்க, இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்னத்தை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் எதை பேஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லைப்பா எனக்கு ஃபோனு ஒன்று இருந்தால் போதும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அந்த ப்ரைஸ் டேக்கில் வாங்கும்போது அவங்களுக்கு அது பெஸ்ட்டாக தான் தெரியும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன இப்போ கரண்ட்டாக வந்துட்டு என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அது எதை பேஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்துட்டு வாங்கி 3 இயர்ஸ் முடிய போகுது.
நான் வந்துட்டு ரியல்மியோட ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃபோன் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்துட்டு வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துடும். ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை அமுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர், ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.